நஷ்டமே கிடையாது சார். இப்பதான் நஷ்டம் சொன்னீங்க, இப்பதான் நஷ்டம் இல்லைன்றது ஆகி போச்சு சார் அப்படின்னா. கோல்டு காயினை வந்துட்டு அதே விலையில எடுத்துப்பாங்க சார். எடுக்கிறாங்க, எனக்கு தெரியும். என்ன சார் இப்பதான் எடுக்க மாட்டான்னு சொன்னாங்க, இப்ப திருப்பி எடுப்பாங்கன்னு சொல்றீங்க. என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? சார் கோல்டு காயின் நகை கடையில் போயிட்டு நம்ம கோல்டு காயின் நிறைய பேர் வாங்குறாங்க. அது இப்போ என்னோட சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தை பிறந்தாலே சார் மாதம் மாதம் ஒரு கிராம் கோல்டு காயின் ஏதோ ஒன்று வாங்குங்க, அது உங்களுக்கு இந்த பொண்ணோட கல்யாணத்தினால தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த சஜஷன் இருந்தது. அந்த சஜஷன் இப்போ கூட கண்டினியூ ஆகுது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நான் வந்து இதில் வந்து அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு அல்ல சார், அதில் நஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அது நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருந்தது. இல்லை சார் அப்படி சொல்லாதீங்க, அது சரியான முடிவு தான். ஏன்னா காயின் வாங்குறதுல வந்துட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, நாளைக்கு விற்கலாம், இல்லை நகையாக கூட மாற்றலாம், அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நஷ்டம் கிடையாதுன்றது மாதிரி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து இது எப்படி சார் நஷ்டம்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நகையை வாங்குகிறோம் 22 கேரட்டு, அதே நகை கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விலையோ அன்னைக்கு விலையில அவங்க வாங்கிப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் யோசிச்சேன். நான் முன்னாடி நான் சிரிக்கலானா, பட் இப்போ எனக்கு சிரிப்பு வந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்னு தெரியுமா? கோல்டு காயின் வாங்கினால் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நஷ்டம் மட்டுமே. இதுதான் சார் உண்மை. எப்படி பார்த்தாலும் நஷ்டம். போன தடவை வீடியோ போட்டுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன், இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா என்னடா இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்ம தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா? நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான ஆட்கள் பார்க்குறாங்க. தவறான ஒரு அபிப்பிராயத்தையோ தவறான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையான்னு சொல்லி நான் என்ன பண்ண ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணேன். சரி, எப்படி அது நஷ்டம்? அதாவது லாபகரமான ஒரு விஷயம் அல்லன்றது மட்டும் கிடையாது, அது நஷ்டமும் தான் அப்படிங்கிறத ஒப்பீனியனுக்காக தான் நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணேன். ஒன்று, ஜிஎஸ்டி கண்டிப்பா இருக்கு. 3% ஜிஎஸ்டி கோல்டு காயின் வாங்கும் போது இருக்கு. ஸோ நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க கோல்டு காயின் வாங்கினா 3000, அதாவது 3%. ஸ்ட்ரெயிட்டா 3% போயிடுச்சா உங்களுக்கு லாபத்து? ஏன் ஸ்ட்ரெயிட்டா 3% போச்சுன்னா, இப்போ நீங்க வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க நகையை காயினை வாங்கிட்டு அதை உடனே திருப்பி கொண்டு போய்ட்டு உடனே அவன் வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும், அதே விலைக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த 3% ஜிஎஸ்டி உங்களுக்கு வராது. அது கட்டினதான் திருப்பி உங்களுக்கு வராது, ரீஃபண்ட் ஆகும். ஸோ 3% போயிடுச்சா? ஒன்று. ரெண்டாவது, நான் பல நகை கடையில் போய் விசாரிச்சேன். மறுபடியும் சொல்றேன், ரெப்யூட்டட் பிராண்டட் எல்லாருக்கும் தெரிந்த ஜுவல்லரி ஷாப்பில் போய் விசாரிச்சேன். சார் நான் கோல்டு காயின் இன்னைக்கு வாங்குறேன், வாங்கிட்டு அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு மாசம் பொறுத்து நான் ரிட்டர்ன் பண்றேன், வாங்கிப்பீங்களா சார்? வாங்கிப்போம் சார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, செக் தான் சார் இஷ்யூ பண்ணால் கேஷ் கொடுக்க மாட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சரி பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். சும்மா கேட்டேன், அதில் தான் நீங்கள் டிஸ்கவுண்ட்டா சார்? ஆமாம் சார், 4%, சில இடத்துல 3%, சில இடத்துல 2%, சில இடத்துல 5%. யோசிச்சு பாருங்க, நீங்க கோல்டு காயின் வாங்குறீங்க, இன்னைக்கு விலை 1 லட்ச ரூபான்னா ஒரு மாசம் பார்த்து அதே 1 லட்சம் ரூபாய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஜிஎஸ்டி 3% போச்சா, அதுக்கப்புறம் 5%, அதாவது 5, 3, 8% ஸ்ட்ரைட் அவுட். நீங்க வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க கொண்டு போய் அந்த கோல்டு காயின் அதே நகை கடையில் கொண்டு போய் கொடுத்தாலும் அவர்கள் என்ன பண்ணா, ஜிஎஸ்டி 3% கிடைக்காது, பிளஸ் 5% டிஸ்கவுண்ட் பண்ணி 92,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். 8% சும்மா ஒரே மாசத்துலயோ இல்ல ஒரே வாரத்திலயோ, ஏன் ஒரே நாள்ல கூட உங்களுக்கு அந்த பணம் நஷ்டம் தான். அதாவது 8% ஸ்ட்ரைட்டா நஷ்டம். அப்படின்னு அர்த்தம், நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க உங்களுக்கு லாபம் வரணும்னா அந்த 1 லட்ச ரூபாய் நகை, அதாவது இந்த காயினை வாங்கினது, அது நாளைக்கு மார்க்கெட்ல 8%, 10%, 15% போனாதான் உங்களுக்கு லாபம் வரும். அப்போ கூட 15% போச்சா உங்களுக்கு 15% லாபம் வருமா? 8% இதுலேயே போயிடுச்சு இல்லை டிஸ்கவுண்ட் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ மிச்சம் இருக்கிறது 7% கூட 6% தான் வரும். அந்த 1,15,000 கால்குலேட் பண்ணீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6% தான் வரும். ஏன்னா அந்த அதுலேருந்து 8% இல்லை 5% கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா டிஸ்கவுண்ட்டுக்கு, அதை நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா விதத்துலையும் நஷ்டம். ஏன் அந்த மாதிரி ஒரு கோல்டு காயின்? அதாவது இப்போ கோல்டு காயின் வாங்குறது ரெண்டு விஷயத்துக்காக தான் வாங்குவோம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்,
இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8% ஸ்ட்ரைட் ஆகுது, இல்லை 7%, இல்லை 6%, இல்லை 5%, ஏதோ பர்சன்டேஜ் டெஃபினட்டாக வந்துட்டு நஷ்டம் தான் நமக்கு. நீங்கள் திருப்பி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வேல்யூக்கு கொடுத்து எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட்டாக அது ஒன்றும் பண்ண முடியாது. அது யாராலையும் ஒன்றும் பண்ண, அந்த 3% போயிடுச்சு. ப்ளஸ் அவங்க டிஸ்கவுண்ட்டு தான் அவங்க வந்து வேலையில் தான் அவங்க எடுப்பாங்க. சார் நான் கேட்டேன், சார் உங்கள் காயின் நீங்கள் விற்றது அதே இதில் அப்படியே இருக்குது, தரம் கொஞ்சம் கூட குறையல, நாங்கள் யூஸ் பண்ணல, நான் கொண்டு போய் அலமாரியில் வச்சோம், ஒரே வாரத்தில் அந்த அலமாரியில் அப்படியே எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் என்ன சார் டிஸ்கவுண்ட்? சார் எங்களுக்கு லாபம் வேணாமா சார்? அவர்களுக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? நம்மை மாதிரி சாதாரண ஆட்கள். அப்போ அப்படிப்பட்ட கோல்டு காயின் தேவையா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் இஸ் நாட் வயபிள் இன்வெஸ்ட்மெண்ட், புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அது ஒரு பக்கம். சரி சார், பிரச்சனை கிடையாது சார். கோல்டு காயினை வந்துட்டு அதே விலையில் எடுத்துப்பாங்க சார். எடுக்கிறாங்க, எனக்கு தெரியும். என்ன சார் இப்போதான் எடுக்க மாட்டான்னு சொன்னாங்க, இப்போ திருப்பி எடுப்பாங்கன்னு சொல்லுங்க. என்ன சார் மாற்றி மாற்றி பேசுறீங்க? எடுப்பாங்க. எப்போ தெரியுங்களா? அந்த கோல்டு காயினை நகையாக நீங்கள் மாற்றுவதாக இருந்தால் மட்டும் அன்னைக்கு வெளியில் அப்படியே எடுத்துப்பாங்க. கரெக்ட் தான் சார். அப்போ உங்களுக்கு நஷ்டமே கிடையாது சார். இப்போதான் நஷ்டம் சொன்னீங்க, இப்போதான் நஷ்டம் இல்லைன்றது ஆகி போச்சு சார் அப்படின்னா, அதுலேயே கூட ஃபர்ஸ்ட் அந்த 3% போயிடுச்சா, அது உங்களுக்கு கிடைக்காது. அன்னைக்கு மார்க்கெட் வேலையில நீங்க 1 லட்சம் ரூபா 1,03,000 கொடுத்துருப்பீங்க. நீங்க 1 லட்சத்துக்கு அவங்க வேல்யூ பண்ணிட்டு அந்த 1 லட்சம் அப்படின்னு வேல்யூ பண்ணுவாங்க. ஆனா அங்கதான் ஒரு உள்குத்து இருக்கு. என்னன்னா, நகையாக மாற்றும் போது உங்களுடைய செய்கூலி சேதாரம் 15%ல 20% அப்படி லட்டு மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கினாலும் காயினை அதை வந்து நகையா மாற்றணும் என்று நினைத்தாலும் எப்படி பார்த்தாலும் கோல்டு காயின் வாங்குவதால் உங்களுக்கு நஷ்டம். உங்களுக்கு இல்லை, நமக்கு, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நமக்கு நஷ்டம். நஷ்டமான ஒரு விஷயத்துல நாம எதுக்கு சார் இன்வெஸ்ட் பண்றோம்? தேவையா? இதை பத்தி வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா நான் கோல்டு ஒரு ஜுவல்லரியில் போய் கேட்டேன் நான், சார் நீங்க வந்து இந்த காயினை வந்து நீங்க நகையா மாத்தினீங்கன்னா என்ன சார்? சார் நகையா மாத்தினா பிரச்சனை கிடையாது சார், அப்படியே மார்க்கெட் வரல அப்படியே எடுத்துப்போம் சார் அப்படின்னு டக்கு நிறுத்திட்டாரு. அந்த ஒரு சென்டென்ஸோட நிறுத்திட்டாரு. ஆமா சார், அதே மார்க்கெட் வேலையில எடுத்துப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த சென்டென்ஸ் நீங்க சொல்லலையே சார் அப்படின்னா, அடுத்த சென்டென்ஸ் என்ன சார்? இல்லை சார் எனக்கு அதை பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு, அதனால கேட்குறேன். அடுத்த சென்டென்ஸ் நீங்க சொல்லாம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட நீங்க கட் பண்ணிட்டீங்களே சார். என்ன நினைக்கிறீங்க? என்ன நான் சொன்ன எதிர்பார்க்கணும்? அப்படி கோல்டு காயினை நகையா மாத்துவேன்னா செய்கூலி சேதாரம் நீங்கள் கட்ட வேண்டியிருக்குன்றது நீங்க சொல்லவே இல்லை. பாத்தீங்களா? சப்போஸ் நான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட வீட்டுக்கு போயிருந்தேன்னா சந்தோஷப்பட்டுருமா, ஆஹா கண்டிப்பா வந்து நமக்கு நஷ்டம் கிடையாதுன்ற அபிப்பிராயத்துல நான் போயிருப்பேன். ஆனால் 15%, 20% செய்கூலி சேதாரம் 10%, வாட் எவர் பி 10, 15, 20 நஷ்டம் தானே அது. எப்படி பார்த்தாலும் கோல்டு காயின் வாங்குவதால் நஷ்டமே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க காயின் வாங்காதீங்க. இல்லை சார் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, அதுதான் நான் முன்னையே சொன்னேன் கோல்டு பீஸ்னு. சார் அங்கேயும் 18% ஜிஎஸ்டி இருக்கு தெரியுமா சார்? தெரியும் சார். என்ன சார் நீங்க பேசுறீங்க? இங்க 3% தான் நாங்க ஜிஎஸ்டி கட்டுறோம், அங்க 18% ஜிஎஸ்டி கட்டுறீங்க இல்லைங்க. அப்புறம் அதுல லாபம் எப்படி சார் இருக்குன்னா, 18% எதுக்கு கட்டுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது 3% வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்களா தங்கம், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு தான் 3%. ஆனால் இதே 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து கோல்டு பீஸ் வாங்குறீங்களா, உங்களோட புரோக்கரேஜ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஒரு 50 ரூபா 60 ரூபா, மிஞ்சி மிஞ்சி போனா 100 ரூபா. 100 ரூபா கிடையாது, 60 70 ரூபா, 100 ரூபானே வச்சுப்போம் சும்மா பேச்சுக்கு. அந்த 100 ரூபால தான் 18% அப்படின்னா எவ்வளவு கட்டுவீங்க? 18 ரூபா கட்டுவீங்க. 1 லட்சத்துக்கு 18% அல்ல, புரோக்கரேஜ், அவங்களோட எஸ்டிடி, அவங்களோட சார்ஜஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு தான் 18%. சோ 18 ரூபாய் கட்டுவது எங்கே, 3000 ரூபாய் கட்டுவது எங்கே? அதே 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? இப்ப புரியுதா? தயவு செஞ்சு இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்களா, தயவு செஞ்சு கோல்டு பீஸ் வாங்குவோம். அது மார்க்கெட் வேலை ஏற ஏற அதுவும் ஏறிட்டே இருக்கும், சார்ஜஸ் ரொம்ப கம்மி. இல்லையா நகையா வாங்குறீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டில் போட்டுவாங்க. இது ரெண்டுமே தவிர வேற எப்படி நகை வாங்கினாலும் உங்களுக்கு நமக்கு நஷ்டம் சார். புரிந்து கொள்ளுங்கள், தயவு செஞ்சு இன்று விழித்துக் கொள்ளுங்கள். இனிமே நகையை வாங்கும்போது உஷாரா இருக்கு. ஓகேங்களா? நகையை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நகை டெஃபினட்டா தேவை. நம்ம கலாச்சார ரீதியாக நமக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்கு இதுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், பொண்ணு வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நகை ஒரு இன்றியமையாத ஒரு பாகம். நகை டெஃபினட்டா வேணும்.
எவ்வளோ வேணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செயலில் செய்யுங்கள். புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள். கோல்டு காயின் இனிமேல் வாங்காதீர்கள். அது உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே. அதாவது லாபகரமான ஒரு விஷயம் அல்ல. ஓகேங்களா? இதுல டெஃபரெண்டா வந்துட்டு மாற்று கருத்து இல்லை கமெண்ட்ஸ்ல வரும், சந்தேகமே கிடையாது. ஆனாலும் இதை நீங்க போய் நகைக்கடையில நான் சொன்னதெல்லாம் உண்மையான விசாரிங்க. என்ன நம்பாதீங்க, விசாரிங்க. சார் இந்த மாதிரி திவாகர்னு ஒருத்தர் யூடியூப்ல சொல்றாரு, அது உண்மையா? நான் போய் விசாரிக்க. கோல்டு காயின் வாங்கினா இது திருப்பி எடுத்துப்பீங்களா? எடுத்தா இந்த நஷ்டம் வரும் அப்படின்னு ஃபுல்லா விசாரிங்க. விசாரித்து விட்டு உண்மை என்றால் இதை நம்புங்கள், இல்லாட்ட நம்பாதீர்கள். எதுவுமே நஷ்டமோ லாபமோ உங்களுக்கு, அதாவது நமக்கு மட்டும்தான். இதை கேட்ப உங்களுக்கு மட்டும்தான். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் காலத்தில் போடுங்க. கண்டிப்பா நான் அது பதில் சொல்றேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அதை நான் மாற்றவும் வேற வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், பாய்.